என்னமா பேரு? கார்த்திகா. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? 4 வருஷம் நீங்க 2 பேரும் போன்ல பேசுனீங்க. ஆமா. நீங்க ஐ லவ் யூன்னு சொல்லிருக்கீங்க, வாழ்ந்தா உங்க கூட தான் வாழ்வேன்னு சொல்லிருக்கீங்க. சும்மா சொன்னேன்டா, சும்மா சொன்னேன் நானு. அவ போய் நம்பிக்கிட்டு இருக்கா. லவ் பண்றேன்னு சொன்ன உடனே ஆனந்த் உங்களை அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. அதே இது நீங்க ஏன் ஆனந்த் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போல? இங்க பாரு, அவனை மட்டும் வீட்டு பக்கம்லாம் கூட்டிட்டு வந்து நின்னு தொடப்ப கட்டி எடுத்து ஓட ஓட நானே அவனை அடிப்பேன். வீட்டுல தெரியும், நான் அவங்ககிட்டே சொல்லிட்டேன் வீட்டுக்குலாம் வராதீங்க அப்படின்ட்டு. வழக்க வழக்கம்லாம் பஞ்சாயத்தோட இருக்கணும். பாத்ரூம் முறைக்கு வந்துட்டு பல்லு விளக்கிட்டு குளிச்சிட்டு சாப்பிட வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது, தெரியுதா? அவர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும் போது இது சொல்லிருக்கலாம்ல. சொல்லிட்டேனே எல்லாமே சொல்லிட்டேனே. சொல்லிருந்தாங்களா? லைஃப்ல செட்டில் ஆகு, அப்ப அதுக்கப்புறம் ஏன் நீங்க கல்யாணம் பண்ணீங்க? இப்போ வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? திரும்ப சொன்னாங்க, திரும்பினேன், கல்யாணம் பண்ணிட்டாங்க, திரும்பினது. தாலி கட்டினாரு. ஆமா. உங்களை வெறி முடிச்சு போய் புரிஞ்சுக்கிட்டு நீங்க 90s தானே நீ, தெரியுதுடா? போனாலும் செத்துருவன் மிரட்டுறது, எது பண்ணாலும் செத்துருவன் தான் ஃபர்ஸ்ட் பென் பண்றது. போப்பா, என் பொண்ணு தாண்டி போ. எதுக்காக பிரச்சனைகள்? நான் வேற ஒருத்தவங்க கூட பேசிட்டு இருந்தேன், அந்த பேசுறதுக்கு காரணமானதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆமா, நான் பேசினேன். இது ஓன் போர்டுல டீ போடுனே, ஆல் இந்தியா பர்மிட். உன்னை பிடிக்கல, அதனால நான் பேசினேன். இவங்க சத்தியமா கொஞ்சம் கூட பிடிக்கல. லவ் டார்ச்சர், லவ்ன்ற பேர்ல அவ்வளவு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சான். நீயா பேசியது என்னே, நீயா பேசியது. இப்ப எதனால மேடம் இவங்க வந்திருக்காங்க? இப்ப அவங்க கூட போய் வாழணுமாமா? அப்போஸ் குளுக்கோஸ், அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். அதானே இப்ப முறை. அதுக்கு இங்கே என்ன சா வச்சுட்டு போயிட சொல்லுங்க தயவு செஞ்சு. சாவு சாவும்ல செத்த பையில நீ நாம இருந்தா ஒழுங்கு எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. அவங்க கூட இருக்கதும் ஒண்ணுதான், அப்ப எங்கேயாவது போய் விழுதும் ஒண்ணுதான். ஏன் அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. டார்ச்சர் பண்ணா இன்னொருத்த கூட பேசக்கூடாதுன்னு சொன்னா அது ஆமா, டார்ச்சர். பேசுவேன் நான். உனக்கு நான் வந்து நீ தேவலாம் பேசிட்டு இருக்காது. என்னடா ஏய், வெளில எல்லாம் போய் சுத்தனதுலாம் கிடையாது. என் கூட நைட்டு தாங்களா? தங்கல. மாசமா இல்ல? இல்ல மேடம், நாளைக்கு கேக்குறேன்னா அதான் உங்களுக்கு பிரச்சனை. இப்போ பிரச்சனையே நீதானடா. கேட்டதே கிடையாதா? ஆமா. கேட்காதே அவன் சர்டிபிகேட் வந்து என்கிட்ட குத்தி வச்சிருக்கா. ஆமா. கேட்காதே என் கூட வந்து சின்ன முள்ளு விடும் உடம்புல பட்டா எனக்கு வச்சு இங்க வச்சு எனக்கு கலக்கறியே, இந்த கருமம் தான் எனக்கு வர மாட்டேங்குது. சண்டை எதனால ஆரம்பிச்சதுதான் நான் கேக்குறேன். இவன் ஒருத்தகிட்ட பேசியிருந்தாங்க, யாருன்னா ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. ஃப்ரெண்டுன்னு சொல்றதுனால பேசினீர் அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் அண்ணன்னு சொன்னாங்க. அப்போதான் பாப்பா அண்ணா லோகோ பார்த்தேன். ஒரு நிமிஷமா, கல்யாணம் ஆன பிறகு கல்யாணம் இல்ல மேம். ஒண்ணு இல்ல. சரி, நான் கல்யாணம் பத்தி சொல்லல. அந்த பயம் இருக்கட்டும். பிடிக்காத ஒரு விஷயம் நீ எதுக்குமா செய்ய? அவனுக்கு பிடிக்கல, நான் செய்யக்கூடாதா? ஃப்ரெண்டா கூட பேசக்கூடாதா? ஃப்ரெண்டா கூட ஊர் சுத்திட்டு வருவா. ஆமா, ஊர ஃப்ரெண்டா கூட கட்டி பிடிச்சு போட்டோ எடுப்பா. ஆமா, எடுப்பேன். நீ ஏன் கேக்குற? தோத்துக்கிட்டே இருக்கீடா. கேட்காத என் கூட எவனா கூட போறா? செருப்பு பிஞ்சுக்கும் இந்த தடவை நீ அந்த மாதிரிலாம் பேசுனீனா. நான் ஏன் ஏத்துக்க என் கூட நீ வந்து ஏய், ஏய், இன்னொரு என் கூட தடவை நீ எடுத்து கொடு. மாமா கோவம் வந்துருச்சு. விக்னேஷ், இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், லவர்ஸ், கல்யாணம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவங்களே சொன்னாங்க. ஆயிடுச்சு. ஆயிடுச்சு. ரொம்ப நன்றியா. ஏன்னா எனக்கு இந்த மனவரையில் உட்கார்ந்துங்கிறது கஷ்டமான காரியம். அதனால நீ தாலியை கட்டிட்டீங்கன்னா நான் கூட்டிட்டு போய் படிச்சிருக்கலாமே, ஏன் காதலிக்க ஆரம்பிச்சீங்க? காதலிக்கூடாதா? வந்தமா அப்படின்னு போயிடணும். சும்மா நடுவில் போகக்கூடாது உனக்கு. ரொம்ப கேஷுவலா பேசுறீங்க. சூப்பரா ஹீரோ மாதிரி தான் பேசிட்டு இருக்கீங்க. அவர் இங்க வந்தது என் மனைவி எனக்கு வேணும்னு சொல்லி வந்தாரு. அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் முடியாது. அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா தான் வாழ்ந்திருக்காங்க. டேய், 2 மாசமா வந்து கேள்றாங்க. 3 மாசம் கர்ப்பம். நான் வந்து வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் தெரியும். ஆமாங்க, ஏற்கனவே கர்ப்பமான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு டைம் சேவ் ஆகுது பாத்தீங்களா? கூட வந்திருக்கலாமே. இன்னொருத்த கூட பேச கூடாதுன்னு சொன்னா நான் கேட்டவனா? ஆமா, நீ கெட்டுவேன், பேசுவேன். அப்படித்தான் பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். தப்பா? இன்னொருத்த கூட பேச சொல்றேன் தப்பா? இன்னும் தெரியா? இன்னொருத்தன் கிடையாது. அண்ணன் சொன்னியாங்கட்டா? நீ தான் யாரோ. யாரோ யாரோ நான் யாரோ, உன்னை விட்டு நான் வேறு. அப்ப என் கூட இருந்தது. உன் கூட எல்லாம் இல்ல. சாட்சி வேணா உடம்புல எங்க நான் சொல்லவா? அட பொம்மால
ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கியாடா. நீங்க லவ் பண்ணது உண்மை, கல்யாணம் பண்ணது உண்மைன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்றதுன்னா நீங்க வேணாம். அவன் ஏன் உன்னை வேணான்னு சொல்றான் உனக்கு தெரியுதா? அதுதான் புரிய மாட்டேங்குதுடா. ஏன்னா நீ அவளுக்கு வேணாண்டா. நேர்களே, வேற ஒரு உண்மையான சம்பவத்தோட உங்களை சந்திக்கும் வரை